உள்ள சாமியை பார்த்தீங்களா? என்ன சாமி இருந்தது உள்ள? பிள்ளையாரா? சும்மா சொல்றாங்க. பேர் என்ன? இருகாஷ்னி. பிடிச்சிருக்கா? இது ஃபர்ஸ்ட் டைமா ரெண்டாவது டைமா? ரெண்டாவது டைமா? ஓகே. யார் இவன் கூட்டத்தை பொழந்துக்கிட்டு வர்றா? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. வணக்கம், நான் உங்கள் விஸ்வா. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம குன்னக்குடி முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். ஓகேங்களா, இப்போ பிள்ளையார்பட்டி பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த பகுதியில் இந்த அழகான குளத்துக்கு பக்கத்தில் அப்படி நடந்து போனால் அதை சொல்ல வார்த்தையே இல்லை. அவ்வளோ அழகாக மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு 5:30 மணிக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடச்சிது நம்மளுக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம நார்மல் டேஸில் பண்ணால் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு இருக்கிற டிப்ரெஷன்லாம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக போயிடும். நாங்கள் எல்லா சாமிகளும் கையில் ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டு எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் சூறையை நோக்கி போயிட்டுருக்கோம். தேங்காய் சூறைன்னு பேர் எப்படி வந்ததுன்னெலாம் கேட்காதீங்க. தேங்காய் சூறை அப்படிங்கிறது தேங்காய் உடைக்கிற இடம். ஓகேங்களா, அங்கே தான் போயிட்டுருக்கோம். போன இடத்துல சாமியை பார்த்துட்டு தேங்காய் உடைக்கலாமா, இல்லை சாமியை பார்க்குறதுக்கு முன்னாடியே தேங்காய் உடைக்கலாமான்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு சாமி உடைக்க ஆரம்பிச்சிட்டார் தேங்காவை. ஓம் சாமியே சரணமையப்பா. தேங்காவை அழகாக கையில் எடுத்து எல்லாம் உடச்சி முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஆனால் கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. அதனால் நான் வெளியே பாவமாக கோயிலோட வாசலை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக விடிஞ்சிருச்சு. அந்த விடிஞ்சோடனே அந்த குளத்தை அழகான அந்த நந்திக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அழகான பிள்ளையார்பட்டி விழாகு முடிஞ்சிட்டு அடுத்தது நம்ம எங்கே போகிறோன்னா மதுரையில் இருக்கிற அழகர் கோயிலுக்கு நம்ம போகிறோம். அங்கே இருக்கிற கோயிலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதோட விழாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் அண்ட் லவ் யூ டு ஆல். தேங்க்யூ.